நடைபயணம் ஸ்டாலின் போனதுனால தான் இந்தியா பாகிஸ்தான் போரே நின்றுச்சுன்னு சொல்லி பேசுனீங்க பார்த்தீங்களா? ஓகே, யார் பேசுனா சார் இது? கூவத்தூர் கொப்பளம். நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக முன்னாள் ராணுவர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் அனைவரையும் இணைத்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பேரணியை நடத்துகிறார். பேரணி முடிவதற்கு முன்பாகவே போர் நிறுத்தம் அறிவித்து விட்டார்கள். புரிந்து கொள்ளுங்கள். தளபதியுடைய சாதனையில் இதுவும் ஒன்று. கூட்டணி குறித்தான கேள்வி எழுப்புறப்ப பாஜக திமுகவோடு கூட்டணி இல்லை, பிஜேபியுடனும் திமுகவுடனும் ஒருபோதும் கூட்டணி இல்லைன்றது மூலமாக கூட்டணி கணக்குகளையே மாற்றியிருக்காரானா? ஆமாம், மாற்றியிருக்கிறார். எங்களுக்கு விஜய் அவர்கள் வந்து எதிரி கிடையாது, எப்படி வேணா இருக்கும் சூழல் எதிர்காலத்தில் அப்படிங்கிற மாதிரி தேமுதிகவினுடைய வரவு தாவேக்காவை நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு இருக்காங்க. எனக்கு தெரிந்து தேமுதிக மீது பெரிய நம்பிக்கை இல்லை. ராமதாஸ் அவர்கள் வந்து திமுகவோடு போனாக்கா திரும்ப வேறு வழியில் இங்கே தான் வந்தாங்க. ஸ்டாலின் சொல்லக்கூடிய சாதனைன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, 1000 ரூபாய் கொடுத்துருக்குறேன், சோறு போடுறேன், இலவச பேருந்து கொடுத்தேன், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன், மாணவிகள் இதை தான் சொல்கிறாங்க, மாணவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன்னு சொல்கிறாருல. சீமான் அவர்கள் தான் விஜய் அவர்களோடு இணையணும் அப்படிங்கிற சூழல் ஏற்படணுமா, இல்லை விஜய் அவர்கள் சீமானை தேடி போக வேண்டிய சூழல்? 2 பேரும் சேர்ந்து பயணிச்சா நல்லதுன்றாங்க. ஓகே, இல்லை அப்ரோச் ஒன்று இருக்குல்ல, அது ஒரு சீனியர்னு பார்க்குறப்ப அது சீமான் இல்லை, சீனியர் ஜூனியர்லாம் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஈடுபடாது. இந்த வெயில் காலகட்டங்களில் நீர்மூர் பந்தல் திறப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க, தண்ணீர் பந்தல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேப்பாக்க சேகுவாராவுக்கு பெரிய தலைவலி ஏற்படுத்த போகிறதே அவங்க கட்சிக்காரர் தான் நினைக்கிறேன். புரியுதுங்களா? மிஸ்டர் ஒத்தச்சங்கல் உதயநிதி அவர்கள் அவர் பாட்டுக்கு இருந்தாலும் 4 போஸ்டர் தான் தம்பி ஒட்டியிருக்கிறான். யாருக்காக? விஜய் அவர்களுக்காக, பிறந்தநாளுக்காக ஒட்டியிருக்கிறான். அதை போய் நீ கிழிக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்கு? மீன் பிடித்து தருவதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பதையும் நாங்கள் சேர்த்து செய்வோம்னு விஜய் சொன்னார்ல, அது இதுதான். அவர் உழைக்க தயாராக இருக்கிறார். அவருக்காக நாங்கள் ஒரு 50,000 ரூபாய் கட்டி நாங்கள் ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்கும்பொழுது அவர் உழைத்து பிழைத்து கொள்கிறார். அவருக்கான வழிவகை காட்டும். நிரந்தரமாக யார்ட்டையும் போய் கையேந்து வேண்டாம், 1000 ரூபாய்க்காக போய் நிற்க வேண்டாம். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் சார் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். பல விஷயங்கள் தமிழக அரசியல் களத்தில் அப்படின்னாலும் இன்றைக்கு திரு சிடி நிர்மல்குமார் தாவேக்காவினுடைய துணை பொதுச் செயலாளர் பேசிய அந்த செய்தியாளர் சந்திப்பினுடைய விஷயங்கள் தான். கூட்டணி குறித்தான கேள்வி எழுப்புறப்ப பாஜக திமுகவோடு கூட்டணி இல்லை, அப்படிதான் அன்னைக்கு தான் அப்படிதான் எங்களுடைய தலைவர் பேசினாரு, அதே தான் இன்னைக்கும் அந்த ஸ்டாண்டில் தான் நாங்கள் இருக்கோம், அந்த கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்குறப்ப அரசியல் விமர்சகர்கள் சிலர்லாம் வெளியே பேசுகிறப்போ இல்லை, இவங்க வந்து ஒரு கூட்டணிக்குள்ளே வரக்கூடிய சூழல் இன்னமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. என்ன நிலைப்பாடுன கூட்டணியில் தாவேக்கா? இல்லை, அப்படி பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் மல்லாந்து பார்ப்பியோ இல்லை எப்படி பார்ப்பியோ, நீயே துப்பிக்க, எனக்கு துப்புறதுக்கு டைம் கிடையாதுன்றது அந்த ஸ்டேட்மெண்ட்டோடைய பொருள். நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. கூட்டணி கணக்குகளை விஜய் அவர்கள் மாற்றி இருக்கிறாரா? இந்த அறிக்கை மூலம், அதாவது பிஜேபியுடனும் திமுகவுடனும் ஒருபோதும் கூட்டணி இல்லைன்றது மூலமாக கூட்டணி கணக்குகளையே மாற்றியிருக்காரானா? ஆமாம், மாற்றியிருக்கிறார். எப்படி மாற்றியிருக்கிறார்? குறிப்பாக சிறுபான்மை மக்கள், இஸ்லாமியர்கள் எல்லோரும் விஜய் அவர்களை முழுமையாக நம்பி ஏற்றுக்கொண்டு இந்த பக்கம் வரலாமா என்று இஸ்லாமிய ஜமாத்துகள், கூட்டமைப்புகள், இஸ்லாமிய தோழர்கள் எல்லோரும் நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், நம்புங்கள், உங்களுக்காக வக்போடுக்காகவும் சரி, இங்கே மோசமான ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய மதவாதத்தை வைத்து பிளவாடக்கூடிய வேலை செய்யக்கூடிய பிஜேபியுடன் ஒருபோதும் போகவில்லை என்று சொல்லி அதை நிரூபித்து அதன் மூலமாக இந்த கூட்டணி கணக்கை மாற்றி இஸ்லாமிய சகோதரர்கள் தன் கூட்டணிக்கு அழைத்திருக்கிறார். இஸ்லாமியர்கள் இப்போ முன்வந்து விட்டார்கள். நம்பர் 1. 2வது, மதவாதத்தை மிக பிரம்மாண்டமாக தூக்கி கொடுத்து அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை இடங்களில் தேவாலயங்களாக இருக்கட்டும் ஊழியர்களும் தாக்கப்பட்ட பொழுதும் இந்த திமுக அரசாங்கம் மௌனித்து கிடந்த பொழுதும் தொடர்ச்சியாக இவர் அந்த பக்கம் போயிடுவாரோ, இவர் வந்து ஒருவேளை பிஜேபி தான் இயக்குதோன்னு யோசிச்சு கொண்டு இருந்த கிறிஸ்தவ மக்களுக்கும், இயக்குதுன்னே சொன்னாங்க, சொல்லி அவர் மேலே சாயம் பூசின கிறிஸ்தவ மக்களுக்கும், இல்லை ஜோசப் விஜய்னு என்னை அடையாளப்படுத்தினீங்களே, நான் ஜோசப் விஜய் தாண்டா, என் சிறுபான்மை மக்களுக்காக நான் நிற்கிறேன்றதை இன்றைக்கி தெளிவுபடுத்துவதன் மூலமாக கிறிஸ்தவ சகோதரர்களும் சரி, இஸ்லாமிய சகோதரர்களும் சரி, சிறுபான்மை மக்களும் சரி, இதை தாண்டி தொடர்ச்சியாக தலித் மக்களை பிளவாடக்கூடிய வேலை செய்து கொண்டிருந்த 2 ஆட்சி முறைக்கும் முற்றுப்புள்ளி வச்சு, நான் ஒருபோதும் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட நபர்களை தூக்கி கொண்டாட மாட்டேன்னு சொல்லி பல கட்சி நபர்கள் ஒதுக்கி இன்றைக்கும் வச்சிருக்கக்கூடிய சூழலில் அம்பேத்கரையே நான் தன் கொள்கை தலைவராக வைத்துக்கொண்டு உங்களுக்காக நான் களமாடுகிறேன்னு சொல்லி விஜய் சொல்வதன் மூலமாக கூட்டணி கணக்கை மாற்றியிருக்கிறார். ஆம், தலித் மக்களும் விஜய் நோக்கி நகர்த்தி இருக்கிறார். அப்போ இந்த கூட்டணி கணக்கை மாற்றுவதன் மூலமாகத்தான் பெரிய ஓட் பேங்கிங்கே மாற்ற முடியும். அப்போது நேரடியாக நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்.
இந்த கட்சி வருது அந்த கட்சி வருதுன்றதுலாம் மேட்ரு கிடையாது. அத்தனை பேருக்கும் ஓட்டு போடக்கூடியது இந்த மக்கள். இவர்கள் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. இவர்களோடு நேரடியாக கூட்டணி கணக்கை மாற்றும் பொழுது எப்படி மாறும்னாக்க அந்த கணக்கு திமுகவுடைய கூட்டணி உறுதியாகி விட்டு வைகோ அந்த இடத்துல இருக்கிறாரு. அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கட் அவுட்லாம் வச்சு ஒரு மாநாடு ரெடி பண்ணுறாங்க. அந்த நைட்டு ஜெயலலிதா கூட போய் சேர்ந்துட்டார் வைகோ. ஓகே, கலைஞர் சொல்லிட்டாரு, இல்லை அந்த கட் அவுட்டை எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேங்களா? அப்போது இது எப்படின்னாக்கா, இப்போ இது போல் வந்து கூட்டணி கணக்கை மாற்றி இஸ்லாமியர்களையும் சரி, தலித் மக்களையும் சரி, சிறுபான்மை மக்களையும் சரி தன் பக்கம் அழைப்பதன் மூலமாக இதை தாண்டி எல்லா யங்ஸ்டர்ஸ் வீட்லேயும் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அரசியலை பெற்றோரோடு பேச ஆரம்பிச்சிட்டா விஜய் அவர்கள் வருகைக்கு பிறகு. ஓகே, அந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி 30% ஓட்டே போடாத மக்களையும் ஓட்டு போட வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய மக்களையும் காமன் ஓட்டர்ஸ் ரொம்ப அதிருப்தியாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா, ஆமாம் நான் இருக்கிறேன், ஒன்றுமே இல்லாமல் அரசியலில் வந்து கோடி கோடியாக சம்பாதித்து கொள்ளடிக்கக்கூடிய இந்த கட்சிகளை அவர்களுக்கு எதிராக நின்று பல கோடி சம்பாதித்த நான் வருமானத்தை விட்டுவிட்டு உங்களுக்காக களம் கால வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கூட்டணி கணக்குகள் மாறி தி எக்ஸாக்ட் ரிப்போர்ட்டு ஒன்று எடுப்பாங்க, உளவுத்துறை ஒன்று எடுப்பாங்க, எலெக்ஷன் கமிஷன்லாம் ஒன்று எடுப்பாங்க. சில நபர்கள் முக்கிய புள்ளிகளாக எடுக்கும் பொழுது கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும். எத்தனை சதவீதம் விஜய் அவர்களுக்கு ஓட்டு கிடைக்க போகுதுன்றத எக்ஸாக்ட் நம்பர் உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா? அந்த டிசம்பர் போல்லாம் உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். ஓரளவுக்கு கருத்து கணிப்புலாம் வர ஆரம்பிச்சிடும். கருத்து கணிப்பு இருந்தாலும் எக்ஸாக்டாக இதுதான் உண்மைன்றதை கவர்மெண்ட் சொல்லாது சில இடத்துல. ஓகே, இப்போ அவங்களுக்கு சாதகம் இல்லாட்டி சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு சாதகமாக இருக்க மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் எக்ஸாக்ட் ரியாலிட்டி என்னன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த ரியாலிட்டி தெரியும் பொழுது வைகோ போல பல நபர்கள் வந்து ஒரே நாளில் வந்து கூட்டணி கணக்கை மாற்றிக்கொண்டு ஜெயிக்க போகக்கூடிய விஜயோட போவது நமக்கு சாதகமாக முடியுமா? மூழ்கக்கூடிய கட்டுமரத்தில் நம்ம ஏறுறது முக்கியமான, ஏற்கனவே ஒரு கட்டுமரம் கடலில் இருக்குல்ல, அதில் நம்ம ஏறணுமான்றதை ஒரு முடிவு எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்துடுவாங்கன்னும் பொழுது இந்த கணக்கை 100% இப்போ விஜய் அவர்கள் மாற்றிருக்காங்க தான் யதார்த்தமான உண்மை. இதே சமயத்தில் நீங்கள் கூட்டணி குறித்து பேசினதுனால விஜய் பிரபாகரன் அவர்கள் செண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களுடைய மகனுடைய திரைப்பட ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பேசுகிறப்போ விஜய் பிரபாகரன் பேசியிருந்தார். ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பார்க்குறப்போ சொல்லியிருந்தார், எங்களுக்கு விஜய் அவர்கள் வந்து எதிரி கிடையாது, எப்படி வேணா இருக்கும் சூழல் எதிர்காலத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தேமுதிகவினுடைய வரவு தாவேக்காவை நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். ஏன்னா அதிமுக அவங்களுக்கு அதிருப்தியில் இருக்காங்க, அவங்க சீட்டு கொடுக்கல அப்படிங்கிற ராஜ்யசபா சீட்டு இல்லைங்கிற மாதிரியான விஷயங்கள். ஸோ அவங்க தாவேக்கா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்லை, நீங்கள் இது ஃபஸ்ட்டு இப்போ கூட்டணிக்குள்ளே யார் வர வாய்ப்பு இருக்குன்றத ஊர்ஜிதமாக இருக்கதை நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ சிறுபான்மை மக்களுக்கு துணையாக நிற்பேன், பிஜேபியோடு போவது இல்லை என்று உறுதிப்படுத்திய பிறகு, திமுகவுடையும் கிடையாதுன்னு உறுதிப்படுத்திய பிறகு எஸ்டிபிஐ நிச்சயமாக முதல் கட்டமாக இவர்களோடு நகர்ந்து வருவதற்கான வாய்ப்பு அமைந்து விட்டது. ஸோ இதைத்தான் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ முதல் கட்டமாக இவர்கள் வருவார்கள். இரண்டாம் கட்டமாக ராமதாஸ் அவர்கள் வந்து திமுகவோடு போனாக்கா திரும்ப வேறு வழியில் இங்கே தான் வந்தாகணும். சரி, அவர்கள் வராரு வரலன்றதை தாண்டி தேமுதிக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிந்து தேமுதிக மீது பெரிய நம்பிக்கை இல்லை. விஜயோடு வருவார்கள்ன்ற நம்பிக்கையெல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதிர்ச்சியற்ற தன்மையோடு பேசி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நபர்களாக இருக்கிறார்கள். ரெண்டாவது, விஜயகாந்த் மீது பெரிய ஒரு அளப்பெரிய ஒரு நட்பும் ஒரு மரியாதையும் வைத்திருக்கிறது தான் மோடி. ஸோ அதனால் அவர் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கைக்காகவும் அவர் மீது இருக்கக்கூடிய அந்த பற்றுக்காகவும் நிச்சயமாக பிரேமலதாவை தன் பக்கம் அழைத்துக் கொள்வார். ஆனால் அவங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அது செய்யலையே, அதிமுக கூட தானே சேர்ந்து பயணிச்சாங்க. நீங்கள் சொல்ற மாதிரி பற்று இருந்தாலும் இல்லை, பற்று இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலையே அவங்க பாஜக கூட போகல, அதனால கேட்குறேன். இல்லை, பாஜக கூட அப்போ போலனாலும் இன்னைக்கு இருக்க கல சூழல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கூட்டணியோடு சேர்ந்து பயணப்படுவதில் பொருளாதார ரீதியாகவும் அந்த கட்சிக்கு ஒரு பலம் கிடைக்கும். தேமுதிக ஏற்கனவே நீர்த்து போய்விட்டது. ஓகே. ரெண்டாவது, அவங்க பொருளாதார ரீதியான ஆசை வார்த்தை காட்டி இவங்க திரும்ப திரும்ப அவங்க கேட்குறது ஒரு எம்பி, அதை நான் கொடுக்குறேன்னு அவங்க உறுதி அளித்தா யார் பக்கம் போவாங்க? ஓகே, ஒரு ஷீட்டு கிடைக்கிற பக்கம் தான் போவாங்க. அதுதான் சரி. ரெண்டாவது விஷயம், நம்ம இந்த இடத்துல வந்து தேமுதிகனால பெரிய ஓட் பேங்கிங் வந்து விஜய் அவர்களுக்கு வந்துடும்ன்ற ஒரு கணக்கே இல்லை. யதார்த்த கணக்கு அதுதான் நம்மளுது. அது நமக்கு பெரிய ஒரு பாதிப்பாக இருக்காது. ஆனால் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணிவிட்டு மக்களை களத்தில் சந்தித்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய வரலாற்று பிழைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் ரெண்டு கட்சியும். இந்த ரெண்டு கட்சிக்கு நான் ஏன் மாற்றாக வரப்போகிறேன், எப்படி இந்த சமூகத்தில் இந்த மக்களை வந்து வறுமையில் வைத்து ஒரு அரசியலும், மதத்தை வைத்து ஒரு அரசியலும், சாதியை வைத்து ஒரு அரசியலும், பாதுகாப்பற்ற தன்மை இங்கே ஏற்படுத்தி தொடர்ச்சியாக உணவு புரட்சியில் வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு மாறுதலை ஏற்படுத்துவதற்காக இந்த மெடிக்கல் மாஃபியா போல் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு மாஃபியா என்ன செய்யுதுனாக்கா
தொடர்ச்சியாக இயற்கை வளங்கள் குறிப்பாக நீர் ஆதாரமும் விவசாய பூமியும் இருக்கக்கூடிய இடத்தையே டார்கெட் பண்ணி அழிக்கக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எதை பறைசாற்றும்னாக்கா, நாளைக்கு அம்பானி அதானி இவருங்க பார்த்து அவங்க கையேந்தி நம்ம போய் நிற்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குவதற்கு இந்தியாவை வேறு மாதிரியாக மாற்றுவதற்கான ஒரு களத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்ன்றதை புரிய வைக்கும் பொழுதும், ஏன்னா நீங்கள் பரந்தூரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வேலையும் அதற்காகத்தான். இப்போ அதை தாண்டி நீங்கள் பாருங்கள், இது வரைக்கும் திமுக சிப்காட்டுக்காக கொடுத்த எல்லாமே விவசாய இடம். இப்போ கலைஞர் பேரில் வந்து கல்லூரி கட்ட போகிறாங்களா, அதுக்கு விவசாயத்தை எடுத்து வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க, சர்வே பண்ணியிருக்கிறாங்க. அப்போ கலெக்டர்கிட்ட போராடும் பொழுது அந்த கலெக்டர் சொன்ன வார்த்தை, இறைவன் தான் உங்களை காப்பாற்ற வேண்டும், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. எவனாவது வந்து விவசாய நிலத்தை அழிச்சிட்டு செய்வானா? ஏன் விவசாய நிலத்தை அழிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு எவ்வளவு மழை வெள்ளம் வந்தாலும் பல ஆயிரம் லிட்டர் மெட்ரிக் தண்ணீரை பூமிக்குள் கடத்தி நிலத்தடி நீரை அதிகப்படுத்தக்கூடிய வேலை விவசாய பூமி தான் செய்யுமே தவிர, இங்கே கொஞ்சம் மண்ணெல்லாம் ஓப்பனாக இருக்குது அதெல்லாம் வந்து உறிஞ்சிக்கினாக்கா அதோடைய சதவீதம் ரொம்ப கம்மி. இது 100% செய்தனாக்கா அது 3% செய்யும். அப்போது இந்த மாதிரியான வேலைகளை செய்யும் பொழுது இது ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஏற்படுத்துவதற்கான, அதாவது இது ஒரு பக்கம். அடுத்து 100 ஆண்டுகளுக்கு பிறகு RSS உடைய சித்தாந்தம் 100 ஆண்டுகள் நிறைவடையும் பொழுது பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்து இந்தியாவை ஹிந்துத்துவ நாடாக அறிவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் அவர் இருக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய அஜெண்டா. அதன் பேஸில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க பொழுது. அப்போ இதையெல்லாம் மக்கள்கிட்ட புரிய வைக்கும் பொழுது, நான் எதற்காக களத்தில் வந்து நிற்கிறேன், எந்த நோக்கத்தில் வந்து நிற்கிறேன், என்னுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்ன, இத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு வந்து ஸ்டாலின் சொல்லக்கூடிய சாதனைன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, 1000 ரூபா கொடுத்துருக்குறேன், சோறு போடுறேன், இலவச பேருந்து கொடுத்தேன், மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுத்தேன், மாணவிக்கு 1000 ரூபா கொடுத்தேன்னு சொல்கிறாருல. ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் டிவிக்கு கேட்கும். இலவசம் கொடுத்த ரைட், இதை எனக்கு இருக்கு பாருங்க மண் வளம், ரிசோர்ஸ் இருக்குல்ல, இந்த ரிசோர்ஸை பயன்படுத்தி கொடுத்தாயா, இந்த ரிசோர்ஸை தாண்டி மேன் பவர் இங்கே இருக்குல்ல, அந்த மேன் பவரை பயன்படுத்தி கொடுத்தாயா, இந்த மேன் பவர், இந்த ரிசோர்ஸு, இந்த கனிம வளங்களை எல்லாத்தையும் பயன்படுத்தி மிகப்பெரிய ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணி ஒரு வருமானத்தை உண்டாக்கி அந்த வருமானத்தின் மூலமாக இதை செய்தாயா, கடன் வாங்கி செஞ்சாயா? இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். அப்படி என்ன செஞ்சுருக்கேன்? 1 லட்சம் கோடி கடன் வாங்கி செஞ்சுருக்கேன். கடன் வாங்கி கொடுக்கறதை எவன் வேணாலும் கொடுக்க முடியும் இல்லையா? இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும்பொழுது இன்டெலெக்சுவலாக செய்ய வேண்டிய வேலையை அதை செய்யாமல் முட்டாள்தனமாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பொழுது, அப்போ இவர்களை தேர்ந்தெடுப்பதன் மூலம் நமக்கு என்ன கிடைத்தது? இன்றைக்கி சைனா வந்து அவ்வளோ பெரிய மேன் பவரை வச்சு எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்களேன், இங்கே உலகம் முழுக்க எங்கே போனாலும் சைனாவுடைய ப்ராடக்ட் தான் அதிகமாக இருக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறான். அந்த உழைப்பு, அதன் மூலம் ஈட்டக்கூடிய வருமானம், அந்த மக்கள் தொகையெல்லாம் ரொம்ப சாதாரணமாக வந்து அவங்க வாழ்வாதாரத்துக்கு உறுதிப்படுத்துகிற அளவுக்கு சில வேலைகள் செஞ்சுருக்காங்க. ஆனால் அதை இங்கே செய்யலை. 2 கட்சியும் தவற விட்டுக்கணும் பொழுது இதை எப்படி செய்ய போகிறோம், இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி கையாள போகிறோம், இதெல்லாம் சொல்லும் பொழுது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல வந்து டிவிக்கு நிற்கும். இதை தாண்டி விஜய் அவர்கள் கிரவுண்ட் ஒர்க், அது ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படும். நீங்கள் சொல்லக்கூடிய பல விஷயங்கள், பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும், இயற்கை சார்ந்த பிரச்சனைகள்லாம் தாவேக்கா எப்படி முன்னெடுக்குதோ அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் தாவேக்காக்கு முன்னாடியே முன்னெடுத்திருக்காரு, இப்பவும் தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இந்த கூட்டணி வியூக கணக்குப்படி தாவேக்காவும் திரு சீமான் அவருடைய நாம் தமிழரோடு இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கா? சீமான் அவர்கள் சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இணைந்தார்னா அது ஒரு பெரிய சேஞ்ச் ஓவராக இருக்கும். சீமான் அவர்கள் தான் விஜய் அவர்களோடு இணையணும் அப்படிங்கிற சூழல் ஏற்படணுமா, இல்லை விஜய் அவர்கள் சீமானை தேடி போக வேண்டிய சூழல்? 2 பேரும் சேர்ந்து பயணிச்சா நல்லதுன்ற நான். ஓகே, இல்லை அப்ரோச் ஒன்று இருக்குல்ல, அது ஒரு சீனியர்னு பார்க்குறப்ப அது சீமான் இல்லை, சீனியர் ஜூனியர்லாம் அரசியலை பொறுத்த வரைக்கும் எடுபடாது தம்பி. ஓகே, என்னுடைய வேல்யூ என்ன, எனக்கு மக்கள் எவ்வளோ சப்போர்ட், நான் எந்த இடத்துல இருக்கேன், இதுதான் டிசைட் பண்ணும். நீங்கள் சின்ன பையன் வந்து கலெக்டராக வந்துட்டான், நான் வந்து இத்தனை வருஷம் எனக்கு வயசு பெருசு, நான் உன்னை மதிக்க மாட்டேன்னு அவர் கீழே வேலை செய்கிற சொன்னால் செயல்படுமா? இங்கே உன்னுடைய தகுதி என்னவோ அதுதான் டிசைட் பண்ணுறோம். நீங்கள் எத்தனை வருஷம் இருக்கிறீங்க, எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் வாங்கினீங்கனாலும் ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்காத ஒரு சூழல் ஒரு பக்கம் இருக்கிறது. இதை தாண்டி ஒரு கடுமையான நிறைய ஒரு முன்னுக்கு பின் முரணான பேச்சை பேசி வச்சு மக்கள் மீது ஒரு அதிருப்தி இருக்கணும் பொழுது இதை எல்லாத்தையும் மறக்கடிக்கிற வேலை எது செய்யணும்? அண்ணன் சீமான் வந்து ஒரு படி நகர்ந்து வந்து விஜய் சேர்றாராம் அப்படின்னும் பொழுது அவர் மீது இருக்கக்கூடிய மைனஸ்லாம் ப்ளஸ்ஸாக மாறி இந்த கூட்டணி கணக்கையும் மாற்றி இது மேலும் அச்சத்தை ஏற்படுத்தும். இந்த 2 கட்சிக்கும், திமுகவுக்கும் அதிமுக அலையன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தும். அதான் அண்ணன் சீமான் செஞ்சால் நல்லது. இல்லை என் தலைமையில் தான் வரணுன்னாக்கா வழக்கம் போல் நீங்கள் தனியாக நின்றுக்கங்க, நம்ம வேலையை பார்க்கலான்றது தான் கிரவுண்ட் ரியாலிட்டி. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் தாவேக்கா நிறைய சமூகம் சார்ந்த பணிகளை தொடர்ந்து அவங்க கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே ரசிகர் மன்றங்கள் மூலமாக செஞ்சாங்க. இந்த வெயில் காலகட்டங்களில் நீர்மோர் பந்தல் திறப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க, தண்ணீர் பந்தல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பல இடங்களில் அவர்களுடைய அந்த நீர் வச்சிருக்கக்கூடிய அந்த பங்கர்லாம் வந்து உடைக்கப்படுவதாகவும் போஸ்டர்கள்லாம் கிழிக்கப்படுவதாகவுமான குற்றச்சாட்டுகள்லாம் சென்னையில் சேப்பாக்கம் தொகுதியிலே நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு, அது தாவேக்கா எப்படி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு? இந்த மாதிரியான சேகுவாராவுக்கு பெரிய தலைவலி ஏற்படுத்த போகிறதே அவங்க கட்சிக்காரர் தான் நினைக்கிறேன்.
புரியுதுங்களா? மிஸ்டர் ஒத்தச்சங்கல் உதயநிதி அவர்கள் அவர் பாட்டுக்கு இருந்தாலும் 4 போஸ்டர் தான் தம்பி ஒட்டியிருக்கிறான். யாருக்காக? விஜய் அவர்களுக்காக, பிறந்தநாளுக்காக ஒட்டியிருக்கிறான். அதை போய் நீ கிழிக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன கணக்கு? நீ கிழிக்கிறதுனால என்ன ஆகுனாக்கா, நீ 4 கிழிச்சுன்னா அவன் 4000 ஒட்டுவான். இது யாருக்கு பெரிய தலைவலி ஏற்படுத்துறது? ஏன்னா மேன் பவர் கொட்டி கிடக்கு டிவிக்கில். அவன் அந்த இளைஞர்களுடைய பட்டாளம் இருக்குல்ல, அவ்வளோ இருக்கிறது. இதை தாண்டி திமுகவும் சரி அதிமுகவும் சரி அதை வந்து பிரம்மாண்டமாக நீர்ப்பந்தல் மோர்பந்தல் ஆரம்பிப்பாங்க. ஒரு நாள் தான் கரெக்டுங்களா? அந்த ஒரே நாள் அந்த சடங்கு செய்வாங்கன்னு சொல்லுவாங்க வயசுக்கு வந்துட்டா. அது போல் வந்து பயங்கரமாக இருக்கும் அலப்பறை. அமைச்சர் வருவாங்க, 100 கார் கிட்ட வரும் பயங்கரமாக. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி பழம் கொடுக்கறதாக்க நொங்கு வெள்ளரி பிஞ்சுன்னு கொடுப்பாங்க. அடுத்த நாள் போனீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பானையில் தண்ணியே இருக்காது. கிளாஸ் இருக்குல்ல, அதை எவனாவது குடிகாரங்க எடுத்துகிட்டு போயிருப்பான் கட்டிங் கலக்கிறதுக்கு. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் டிவிக்கு வைக்கக்கூடியது நீங்கள் எப்போ வேணாலும் போங்க, எந்த நேரம் வேணால் போங்க, தண்ணீர் எப்பயுமே நிரப்பி கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா அவன் எப்படி ஸ்டெபிலைஸ்டாக கொண்டு போகிறான்னா, ஒரு பக்கத்தில் இருக்க கடையில் பேசிடுறாங்க, ஆனால் தண்ணி காலியாக நீங்கள் மாற்றிட்டே உங்களுக்கு பேமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கணும் பொழுது ஒரு ஆளை போட்டு கரெக்டாக ப்ராப்பராக செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அது ரொட்டீனாக எல்லா இடத்துக்கும் தண்ணி குடிச்சிட்டு அந்த மக்கள் வந்து வாழ்த்துறதோ அந்த எல்லா இடத்துலையும் பார்க்குறத பார்த்து வைத்தறிச்சில்ல. தானும் படுக்க மாட்டேன் தள்ளியும் படுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஒரு பழமொழி போல் இவங்களும் செய்கிறது கிடையாது. செய்யக்கூடியதெல்லாம் போய் உடைக்கக்கூடிய வேலையை செய்வது. அப்போ இது காமன் பீப்புளுக்கு எப்படி தோணுனாக்கா, நீ திருட்டுத்தனம் அயக்கத்தனம் பண்ண ரவுடிசம் பண்ண மக்கள் குடிக்கிறதுக்காக வச்சிருக்க தண்ணியில் ஏன்டா உங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துறன்றதான் ஒரு எரிச்சல் உண்டாக்கும். அது வந்து மேலும் திமுகவுக்கு செட்பேக் ஆகும். அது வந்து டிவிக்கு இன்னும் ப்ளஸ் ஆகும். இப்போ தொடர்ச்சியாக அந்த மாணவ பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கான வேலை முனைப்பாக இருக்கட்டும். இப்போ ஆனந்த் அவர்கள் ஆட்டோ வாங்கி கொடுத்ததெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்கன்னா அதை எப்படி விமர்சனம் பண்ணுறாங்கன்னா சில அரசியல் விமர்சகர், 50,000 கட்டி ஆட்டோ வாங்கி கொடுக்கலாம் என்ன பெரிய விஷயமா? நீ காசு ஃபுல்லால் கட்டி வாங்கி கொடுத்துருக்கணும். அவர்கள் கேட்பது எங்களுக்கு முன்பணம் கட்டுவதில் கூட வழி இல்லை, அடுத்த வேலை உணவுக்கே சிரமமாக இருக்குது, யாராவது எங்களுக்காக முன்பணம் கட்டி வாங்கி கொடுத்தீங்கன்னா உழைச்சது கட்டிக்கிறேன் மிச்சம் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. சொந்தக்காரன் நான் கேட்குறேன், அவனுடைய சொந்தக்காரன் எவனாவது 50,000 முன் வந்து கொடுப்பானா? தம்பி ஒன்றும் இல்லை, இயல்பாக பேசுவோம்மா. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி, நான் பொழைக்க போகிறேன், இப்படியே சொல்லுங்கள், பொழைக்க போகிறேன்னா ஒரு வண்டி வாங்க போகிறேன், எனக்கு ஒரு 50,000 கொடுங்கன்னு கேட்டால் உடனே கொடுப்பாங்களா? கட்டாயமாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போது அவனுடைய நல்லா புரிஞ்சுங்க, மீன் பிடிப்பதை விட, அதாவது மீன் பிடித்து தருவதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பதையும் நாங்கள் சேர்த்து செய்வோம்னு விஜய் சொன்னார்ல, அது இதுதான். அவர் உழைக்க தயாராக இருக்கிறார். அவருக்காக நாங்கள் ஒரு 50,000 கட்டி நாங்கள் ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்கும்பொழுது அவர் உழைத்து பிழைத்து கொள்கிறார். அவருக்கான வழிவகை காட்டுறோம். நிரந்தரமாக யார்ட்டையும் போய் கையேந்த வேண்டாம், 1000 ரூபாய்க்காக போய் நிற்க வேண்டாம், அமைச்சருக்கு வந்து கோஷ்டி போட போயிட்டு அங்கே போய் நம்ம கூச்சல் போட்டு தேவையில்லைன்ற மாதிரி இந்த சிஸ்டமேட்டிக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. இதை புரிதல் இல்லாமல் இதை விமர்சனம் பண்ணுறான். இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆனந்தவருடைய புகைப்படம் இருந்துச்சுன்னு ஒரு விமர்சனம் வந்தப்போ என்ன சொல்லிட்டாரு, என்னுடைய புகைப்படத்தை அவரே கட் பண்ணி எடுக்கிறார், எடுன்ட்டார். ரொம்ப இயல்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோமோ அதை நோக்கி பயணிக்கணும். தம்பி நீங்கள் இதெல்லாம் வந்து எலெக்ஷன் நேரத்தில் ஆனந்தவர்கள் செஞ்சுட்டாருன்னா நீங்கள் அப்போ கூட நீங்கள் ஒரு எலெக்ஷனுக்காக செஞ்சாருன்னு சொல்லலாம். இன்னும் 1 வருஷம் இருக்குது. இன்றைக்கி செஞ்ச விஷயம் நாளைக்கு மறந்து போய் கடந்து போய் நம்ம அடுத்தடுத்த செய்திகள் பேசிகிட்டு இருக்க காலகட்டத்தில் அவர் இன்றைக்கி செய்கிறாருன்னா தார்மீகமாக வந்து நம்மளுடைய புகைப்படம் வேண்டாம், தளபதியோட புகைப்படம் இருந்தால் போதும், மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி செய்கிறாங்க. இதையும் கேவலமாக விமர்சனம். அப்போ ஒட்டுமொத்தமாக விஜயை விமர்சனம் செய்யணுன்றதுக்காகவே ஒரு கூட்டத்தை வந்து இங்கே வயிறு வளர்த்து வச்சுருக்காங்களே தவிர களத்தில் யதார்த்தத்தை பேசுவோம், இன்னும் சொல்ல போனால் கேவலமுத்து பேசுவோம்னா தெரியுங்களா? நடைபயணம் ஸ்டாலின் போனதுனால தான் இந்தியா பாகிஸ்தான் போரே நின்றுச்சுன்னு சொல்லி பேசுனாங்க பார்த்தீங்களா? ஓகே, யார் பேசுனா சார்? கூவத்தூர் கொப்பளம் யார்? கருணாஸ். ஓகே, அதை கூப்பிட்டா திமுக கண்டிச்சிருக்கல, ஏய் உன் பாட்டுக்கு பேசாமல் இருக்கியா, இது ஏன்னா கேவலமாக தெரிஞ்ச சில வேலையில் பேசி வச்சுட்டுக்கேன்ட்டு. இது ஸ்டாலினுடைய சாதனையில் ஒன்று. இவர் அந்த பக்கம் வைகை செல்வன் எடப்பாடியோட பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக இந்தியா பாகிஸ்தான் போரை நிப்பாட்டி விட்டது. இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறது? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, தலைவர்கள் உங்கள் அருகில் வந்து வைத்துக்கக்கூடிய நபர்கள் இன்டெலெக்சுவலாக இருக்கணும். இப்படி முட்டாள்தனமாக கோமாளித்தனமாக செய்யக்கூடிய நபர்களை வைத்துக் கொள்வதற்கு மூலமாக உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. ஸ்டாலின் தமிழ்நாடு தானா எவனுக்கும் தெரியாது, பாகிஸ்தான்காரனுக்கு தெரிஞ்சு போகிற நிப்பாட்டினாரா? ஐயோ ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போகிறாரு, குறைஞ்சபட்சம் அதை கண்டிக்க கூட இல்லை யாரும், குறைஞ்சபட்சம் கண்டிக்க கூட இல்லை கருணாஸ் அவர்கள். எல்லாமே முட்டு கொடுத்துருக்காரு. கருணாஸ் மட்டும் சொல்ல முடியாது, பல நபர்கள் இப்படி முட்டு கொடுத்துட்டு பல கட்சிகள் இருக்கும் பொழுது அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் அரசியல் செய்யலாம், ஆனால் இவ்வளவு கேவலமாக ஒரு அரசியல் செய்யக்கூடாது. ஆனால் வந்து நான் பரந்தூர் மக்களுக்காக நிற்கிறேன், வக்ஃப் போர்டு சொத்துக்காக வந்து நான் வந்து டிவிக்கு வந்து கண்டிப்பாக நிற்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்பொழுதும் சட்ட ரீதியாகவும் சரி போராட்ட காலத்திலும் அவங்களுக்காக நிற்கிறேன்னு சொல்லி நிலைத்தன்மையோடு நிற்கிறாங்கல்ல. ரெண்டுக்குமான மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஏமாத்துறது ஒன்று, ஏமாற்றி கேவலமாக செய்கிற விஷயத்தையும் நம்புற மாதிரி அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி வேறு. எப்படி பாமரெலாம் நம்பிடுவானா, ஐயோ ஸ்டாலின் நடந்து போனதுனால தான் பாகிஸ்தான் போர் நின்றுச்சுன்ட்டு, புரியுதுங்களா? பேரணி போனதுனால. ஆமாம், நடந்து போய் பேரணி சொல்லக்கூடாது, வாக்கிங் தான், புரியுதுங்களா? ஒரு தத்தி நடந்து போனோன்னா அவன் நின்றுவானா? கொடியை கூட சேகர் பாபு வந்து வாங்கிட்டாப்ல
வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தேசிய கொடிய முதல்வர் இல்லை இன்னும் திமுக கொடி அவன் கையை விட்டு போயின்னு வச்சுங்க, இனிமேட்டு உங்களுக்கு ஆட்சியில் வச்சு கொடி ஏற்றி நீங்கள் சுற்றுறவெல்லாம் இருக்காது. அப்போ இந்த மாதிரியான விஷயத்தை செய்யறதை நிப்பாட்டிட்டு மக்களுக்காக களப்பணிக்காக வந்து நிற்கிறன்றதை ஒவ்வொரு முறையும் நிரூபித்து கொண்டே வரும்பொழுது விஜயோடைய வெற்றி வாய்ப்பும் அதற்கான கூட்டணி கணக்குகளும் மக்கள் மனதில் அவர் வந்து நிற்க போகிற இடமும் பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி பெற்று இன்றைக்கி ஒரு முடிவாயிடுச்சு. நானே இப்போ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு தான் வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வாட்ஸ்அப் குழு இருக்குது. ஜமாத் கூட்டமைப்புகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஜமாத்துகள், அங்கே இருக்கக்கூடிய மௌலவிகள் இருக்கக்கூடிய குரூப்பு, இமாம்கள் இருக்கக்கூடிய, அதாவது மத குருக்கள் இருக்கக்கூடிய குரூப் எல்லாமே இருக்குது. எல்லாருக்கும் இந்த விஷயத்தை செய்தியை கடத்திட்டு தான் வரேன். ஓகே, வாட்ஸ்அப்பில் கடத்திட்டு நம்பகத்தன்மை இருக்கான்னு சில சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சு இல்லையா? இப்போ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, பிஜேபியோடு அவர் பயணிக்கவில்லை. சிறுபான்மை மக்களுக்காக ஜோசப் விஜய் அடையாளம் காமிச்சாலும் பிஜேபி ஜோசப் விஜயாகவே நிற்கிறார், நமக்காக நிற்கிறார். நீங்கள் உங்களுடைய எண்ண ஓட்டத்தை தூக்கி போட்டுட்டு விஜயை நோக்கி நகர்ந்து வாருங்கள்னு சொல்லியிருக்கிறோம். இதே தான் கிறிஸ்தவ அமைப்புகள்கிட்டையும் நம்ம பேசி இருக்கிறோம். அப்போது இதை தாண்டி நிச்சயமாக நீங்கள் பாருங்களேன், தலித்துகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அம்பேத்கரை வச்சிருக்கிறாரு, இவர் எல்லாமே சரியாக செய்கிறாரு, திரும்ப போராடுறாரு, கடைசி வரைக்கும் போகிறாரு. இப்போ திரும்ப நீங்கள் கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கு, செய்தி வந்திருக்குன்னா ஆர்வமாக எடுத்து பார்க்குறாங்களா? பார்க்காமே சொல்லிடுறான். என்ன சொல்லியிருப்பாரு? திமுக மட்டும் கொடுத்துருப்பாரு. இதுதானே வருது. அப்போது இதெல்லாம் கடந்து போயிட்டு நம்ம வந்து இன்றைக்கி அடுத்த தளத்தை நோக்கி யங்ஸ்டர்ஸும் சரி பொதுமக்களும் விஜயை நோக்கி வர்றதான் விஜயோட வெற்றியாக நான் பார்க்குறேன். 2026 தேர்தல் அது நெருங்கிக்கிட்டு இருக்க வேலையில் தாவேக்காவில் இப்போ ஒரு 100 வேட்பாளர்கள் தயாராக இருக்காங்க. அதுக்கான பணிகளை தொடங்கிடுச்சு. மதுரையில் மாநாடு நடத்த போகிறாரு, பேரணி தொடங்க போகிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்ன பிளான் அடுத்த கட்ட? இல்லை, மதுரையில் அவர்கள் நடத்தக்கூடிய மாநாடு குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் வரல. ஒரு செய்தி வந்திருக்கிறது, நான் அதை குறித்து இன்னும் நான் விசாரிச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஆனால் அடுத்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாநில பொறுப்பாளர்கள்லாம் போட போகிறாங்களாம். இப்போது பொதுச்செயலாளர், துணை பொதுச்செயலாளர், இணை பொதுச்செயலாளர் மாதிரியான அடுத்தடுத்த ஒரு பதவிகளும் சரி, அதுக்கப்புறம் இந்த பிரிவுகள் இருக்கு இல்லையா, இளைஞர் அணி, மகளிர் அணி, சிறுபான்மை, இது போன்ற விஷயங்கள்லாம் போட்டுட்டு அவர் ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிவிட்டு விஜய் பிறந்த நாளிலிருந்து களப்பணிகள் துரிதமாக நடைபெறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிறந்தநாளுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்து சினிமா முடிச்சிட்டாரு, திமுக முடிக்கிறதுக்கு களத்தில் இறங்குறாரு. இப்போ வந்து பிஜேபி இல்லைன்றதை ஆணித்தனமாக சொல்லிட்டு பொழுது சண்டை செய்ய தயாராகிருச்சு. 2 கத்தி எடுத்தாச்சு, வா மோதிக்கலாம் அப்படின்றது போல் இன்டெலெக்சுவலாக போகணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கார். இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி 10 பேர் வயிறு வளர்த்து வச்சுட்டு சுற்றி இருக்காங்களா திமுக, அந்த மாதிரி இல்லாமல் பொறுப்பாளர்களை போட்டு நம்ம எந்த மாதிரியான பிரச்சனையை ஹேண்டில் பண்ண போகிறோம், தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் இப்போ அனலைஸ் பண்ணி எடுத்தாச்சு. எதெல்லாம் வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கொண்டு வரணுமோ அதில் இப்போ எடுத்துகிட்டு தொகுதி வாரியாக நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாத பிரச்சனை, தொகுதி வாரியாக எந்தெந்த பிரச்சனை பெண்களுக்காக இருக்கட்டும், மாணவர் பிள்ளைகளாக இருக்கட்டும், கல்லூரிகளாக இருக்கட்டும், இதையெல்லாம் நீர் ஆதாரத்தை அழித்து கட்டப்பட்டது, எதெல்லாம் அபகரிக்கப்பட்டது, எதெல்லாம் வக்போர்டு சொத்தாக இருக்கிறது, அந்த சொத்து எவங்க எல்லாம் இருக்குது, இந்த மாதிரியான எல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு பின்னாடி, விஜய்க்கு அவர்களுக்கு பின்னாடி பல ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணுக்கு தெரியாது, அதை நம்ம இவர் காட்ட விரும்பவில்லை. ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக எடுக்கிறாங்க. இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனந்த் மட்டும் தாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, ஆனந்த் மட்டும் தான் அவருக்கு ஒன்றும் தெரியலன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்கல்ல. எல்லாத்தையும் வச்சு வேலை செய்கிறது ஆனந்த் தான். விஜய்கிட்ட வந்து இதெல்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் வச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக எடுத்து உங்களுக்கு ஒரு ஐஆர்எஸ் என்ன செய்வார், ஐபிஎஸ் என்ன செய்வார் உங்களுக்கு தெரியும், ஐஏஎஸ் என்ன செய்வார், இதை தாண்டி வந்து ஜட்ஜு இருக்காங்க, ரிட்டையர்ட் ஜட்ஜுகள் இருக்காங்க, அவங்க என்ன மாதிரி செய்வார்கள், மதகுருகள் எல்லாம் இருக்காங்களா, அவங்க எந்த மாதிரியான வேலைகள் செய்வார்கள்ன்றதை ரொம்ப இன்டெலெக்சுவலாக மூவ் பண்ணி கொண்டு போயிருக்காங்கன்னும் பொழுது நீங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டாக முடிச்சுட்டு படம் ரிலீஸ் பண்ணும்போது தான் தெரியும். அது வரைக்கும் பேக் எண்டில் ஒர்க் நடக்கிற மாதிரி பக்காவாக நடந்துகிட்டு இருக்கு. ஃபுல் ஃப்ளெஷ்டாக இறங்கி அடிக்கிறது கன்ஃபார்மாக இருக்கும். எல்லா புதிய கட்சிகளும் பார்த்திங்கன்னா நடைப்பயணம் அது மூலமாக தான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்க. ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருக்குது, விஜய் அவர்கள் வந்து மிக விரைவில் ஒரு நடைப்பயணம் தொடங்க போகிறாரு தமிழகம் முழுவதும் அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறு இல்லை, அது நிச்சயமாக நடக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விஜய் அவர்கள் நடைப்பயணம் போகிறார், தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் போகிறார். அதனால தான் அவரை போவதை தடுக்கணுன்றதுக்காக தான் எங்கே போனாலும் வந்து இவங்களே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கூட்டத்துக்குள்ளே குண்டர்களை இறக்கி ஒரு பிரச்சனையை பண்ணுறது, ஒரு தள்ளுமுள்ளை ஏற்படுத்துறது, எல்லா வேலையும் வந்து இவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதைத்தான் மாநாட்டில் அவங்க செய்வாங்கன்னு கணிச்சு தான் அன்றைக்கே நம்ம சொன்னோம் எல்லா பக்கமும் சிசிடிவி போடுங்கன்னு. அதேமாதிரி சிசிடிவி ஃபுல்லாக போட்டு அதை ஃபுல் ஃப்ளெஷ்டாக கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணாங்க. அதே போல் இதுலேயும் சரி ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்த பிறகும் அங்கே இருக்கக்கூடிய கேடர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை இன்டிமேட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. உங்களை சுற்றி வரக்கூடிய நபர்களை கண்காணித்து கொண்டே இருங்க, அவன் என்ன செய்கிறான், என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்றதுலாம் நடைபயணம் போகும்போது என்ன பண்ணணும், எத்தனை கேமராஸ், எத்தனை ட்ரோன்ஸ்லேருந்து எவ்வளோலாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப ஃபுல் ஃப்ளெஷ்டாக மொபைல் கேமராஸ் வருது தெரியுங்களா உங்களுக்கு, மூவிங்லேயே எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுற மாதிரி வண்டிகளில் 2லேருந்து 3 வண்டிகள் முன்ன பின்ன சுற்றிலும் வந்தபோது அப்படியே ஃபுல்லாக 360 டிகிரி மாதிரி எல்லாத்தையும் கேப்சர் பண்ணக்கூடிய எல்லா வேலையும் பார்க்கும்பொழுது இவர்களுடைய கணக்குகள் எதுவுமே நடக்காத வண்ணம் தமிழ்நாடு முழுக்க விஜய் நடந்து போய் மக்கள்கிட்ட வந்து தன்னுடைய எண்ண ஓட்டத்தை சொல்லி ஆட்சி மாற்றத்தை நடத்தக்கூடிய வேலையை நிச்சயமாக செய்வதற்கான எல்லா வழிவகையும்
செஞ்சுக்கிட்டு இருக்காரு, கண்டிப்பாக செய்வார். இப்போ பார்ப்போம்ண்ணே. நிறைய தகவல் தாவேக்காவினுடைய கூட்டணி குறித்தும் இப்போ அவங்க என்ன களத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதிர்கால திட்டம் என்ன அப்படின்னு நிறைய தகவல் எங்களுக்காக பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. நன்றி.